ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. மாகாப்பா ஆனந்த் வந்து நடுவர் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கண்டஸ்டன்ட் தீபக்கு, முத்துக்குமரன். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட் ராஜு, மஞ்சரி, இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேச சொல்லுவாங்க. இந்த பிக் பாஸ் கேமுக்கு நல்லவங்க முக்கியமா இல்லை கேமர் வேணுமா? ஸோ இந்த 2 பேரில் யார் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து முத்துக்குமரனும் தீபக்கும் நல்லவங்க தான் வேணும்னுவாங்க. இந்த பக்கம் மஞ்சரியும் ராஜுவும் எனக்கு வந்து கேமர் தான் வேணும்னுவாங்க. ஸோ இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன உண்மையாகவே அந்த கார் டாஸ்க்காக வச்ச பட்டிமன்றம் மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னவோ. அது மட்டும் இல்லை, மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டையை கொடுத்தா அந்த முட்டையை அப்படியே வச்சுன்னு 3 நாளைக்கு உட்காந்துங்கிறது வின்னர் இல்லை. 3 மணி நேரம் 3 நாளாக சொன்னாங்க. ஓகே ஓகேல அந்த முட்டை எப்படி அவன்கிட்டருந்து கீழே விழ வைக்கணும் ஒருத்தவங்கிட்டேருந்து, அதான் கேமரோட பிளானு. நான் ஜெயிக்கிறேன்னா அந்த கேமர்கிட்டருந்து முட்டை கீழே வைக்கணும். நல்லவனை தான் அதை பண்ண மாட்டான், அவனும் உட்காந்து நிற்பான் கூட. அது பார்த்துனவங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கும். நான் என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் நான் வந்து பண்ணி அந்த கேமரை மாற்றுறேன் கேமை. ஸோ அதுதான் இங்கே வேணுன்றாங்க. ஸோ அப்படி சொல்ல வர்றது என்னென்னா அப்போ பார்வதி பண்ணது கரெக்டுன்ற மாதிரி சொல்ல வராங்க. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுச்சு மக்களே. உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, சும்மா உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்றவங்க தேவையில்லை பிக் பாஸ்க்கு, கண்டென்ட் கொடுக்குறவங்க நிறைய இந்த மாதிரி கேமரு, ஸோ இந்த மாதிரி ஆள் தான் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த அழுகுறவங்க, இந்த அமைதியாக உட்காந்துருங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே இவங்க எல்லாமே பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது, பாருக்கும் கமருதீனுக்குமே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வியன்னா அவங்க கேட்பாங்க எல்லாத்தையும் கண்டஸ்டண்ட்டை. ஸோ யார் வந்து இங்கே வந்து கேமர், நல்ல கேமர், இங்கே யார் வந்து நல்லவர்னு கேட்குறாங்க. ஸோ வியன்னா வந்து உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. நல்லவர் யாருன்னு பார்த்தா அமித் சொல்கிறாங்க. அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். கேமர் யாருன்னு சொல்லும் போது பாரு தான் ஒரு கேமர், அவங்க ஒரு பாம் அப்படின்றாங்க. உண்மையாகவே அவங்க சொன்னது வந்து 100க்கு 100 உண்மைங்க. அங்கே இருந்ததில் ஒரு 3-4 பேர் தான் அந்த மைண்ட் கேம்லேருந்து எல்லா கேமும் விளையாடினாங்க. அது வந்து பார்வதி கேமர்ன்றதில் கொஞ்சம் கூட வந்து மறுக்க முடியாத உண்மைங்க அது. அதே மாதிரி நல்லவர்ன்றதில் அமித், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நல்ல மனுஷன் தான் அவர். அதுலேயும் எந்த ஒரு மறுக்க முடியாத விஷயந்தான் இருக்குதுன்னு சொல்லணும் மக்களே. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி.